ஓவியா வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பகுதியில் உடன் பணிபுரியும் அரசு அலுவலகத்தில் உடன் பணிபுரியும் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டத்தின் மகளிர் திட்ட இயக்குனர் இலக்குவன் குறித்து புகார்கள் எழுந்த நிலையில் இது குறித்து நாங்குநேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இதனிடையே பார்த்தீர்கள் என்றால் பணி இடங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் குறித்த விசாரணையை திருநெல்வேலி மாவட்டத்தின் விசாகா கமிட்டி என்று கூறப்படும் பணியிடங்களில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தடுக்கும் விதமாக தடை மற்றும் குறைதீர்ப்பு சட்டம் 2013 கீழ் அமைக்கப்பட்ட மாவட்ட உள்ளூர் புகார்கள் கமிட்டி விசாகா கமிட்டி விசாரணை இன்று காலை தொடங்குகிறது. இந்த விசாரணையில் ஆஜராகுமாறு அரசு உயர் அதிகாரி இலக்குவனுக்கு ஆணையிடப்பட்டிருப்பதாக தற்போது சத்தியம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக தகவல்கள் கிடைத்துள்ளது. திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர், திருநெல்வேலி மாவட்ட சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மற்றும் காவல்துறை அலுவலர் என 5 பெண் உயர் அதிகாரிகளை கொண்ட இந்த விசாகா கமிட்டியின் முன்பு குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அரசு உயர் அதிகாரி இன்று காலை ஆஜராகிறார். அவரிடம் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்படும் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைத்த பிரத்யேக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு யூனியன் அலுவலகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக எழுந்த புகாரில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. இது குறித்து விரிவான செய்திகளை ஏற்கனவே சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்டிருந்தது. மகளிர் நலன் சார்ந்த துறையின் உயர் அதிகாரியான இலக்குவன் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் இந்த விவகாரம் குறித்து திருநெல்வேலி மாவட்ட விசாகா கமிட்டி இன்று தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. விசாரணையின் முடிவில் விசாகா கமிட்டி தரும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மேல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என காவல்துறை வட்டாரங்களில் இருந்தும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது எப்படி இருந்தாலும் பெண்கள் சுதந்திரமாக பணியாற்ற வேண்டும். இதுபோன்ற அரசு அலுவலகத்தில் அரசு உயர் அதிகாரியே இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன போன்ற விவரங்கள் இந்த விசாகா கமிட்டி விசாரணை முடிந்தவுடன் தெரிய வரும் என்பதால் இந்த நிகழ்வு திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது. ஓவியா, தொடர்ந்து தகவல்களை திரட்டிக் கொண்டிருக்கிறோம். ஓவியா.